கடவுளே, இன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் என்னைக்கும் என் குடும்பத்துல நிலைச்சு இருக்கணும். எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். நான் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். காலையிலே மலர்ந்திடும் தாமரை போல் உன்முகம். குட் மார்னிங். குட் மார்னிங் ஆதி. இந்த காஃபி. அம்மா கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன் தங்கம். ஐயோ, நம்மளோட ஸ்கூட்டி மெக்கானிக்கல் ஷெட்ல இருந்து இன்னும் வரலையே. என்ன மம்மி அப்படி பலத்த யோசனையில இருக்கீங்க? லிஃப்ட் வேணுமா என்ன? அது தேங்க்ஸ் தான் தங்கம். என்ன மம்மி இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ்? நாங்க மட்டும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம். ஓகே ஓகே, கிளம்பி வந்துருங்க. நான் வெளியில வெயிட் பண்றேன். கடவுளே, என்னதான் என் மனசரியா புருஷனை எனக்கு தந்தாலும் 4 தங்கங்களை தான் எனக்கு தந்திருக்க. அந்த விதத்துல உனக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். என் பிள்ளைங்களே அவங்க துணியை துவைச்சி, வீடு துடைச்சி, ஒட்டடை அடிச்சு எல்லா வேலையும் ஆளுக்கு ஒன்னா பாக்குறாங்க. இப்படிப்பட்ட ஆம்பளை பசங்க கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்ல. ஐயோ, என்னத்தை எழுதி வச்சிருக்காங்க இந்த பசங்க? இப்படி எழுதுனா எப்படிதான் கரெக்ஷன் பண்ண தோணும்? கடவுளே, எனக்குன்னு வந்து வாக்கிடுங்க பாரு. காலையில இருந்தே பேப்பர் திருத்திட்டு தான் இருக்கா. காப்பியாவது குடி, கொஞ்சம் தெம்பாது வரோம். டிஸ்டர்ப் பண்ணாதுங்கம்மா, வச்சுட்டு போங்க. உன இப்படி ஒரு வார்த்தையே சொல்லிடுவா இந்த பைரவி குரம்பு வேற. என்னைக்கு இவ புகுந்த வீட்டுக்கு போய் என்னைக்குதான் நம்ம நிம்மதியா வாழ போறோன்னே தெரியல. இனிமே இதுல இருக்கிறது நமக்கு நல்லதுக்கு இல்ல. கொஞ்சம் கூட அறிவு இல்ல. ஆட்கள்லாம் இருக்கிற இடத்துல இப்படியா நடப்ப? லாக் போட்டுட்டு உனக்கு குளிக்க தெரியாது? இப்படியா பிறந்த மேனிக்கு தெரியவ? காலையில மன நிம்மதியா கெடுக்கிறதுக்கே வந்துரு. அடியே, நீ இந்த நேரத்துக்கு குளிக்க வருவேன்னு தெரிஞ்சுதான் நானும் வந்தேன். இப்படியே சொல்லிக்கிட்டே திரி. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அருவாமனையாலே அறுத்து எரிஞ்சிட்டு போயிருவேன். போடா அங்கிட்டு. பொறுமை போறேன்டி, போறேன். சிவனுக்கோ கேடு வருது, சிவனுக்கு ஒரு கேடு வர மாட்டேங்குதே. உன்னை நினைத்து நான் என்னை மறப்பது அதுதான் அன்பே. காதல் காதல். அது சரி, நீ பாடி என்ன பிரயோஜனம்? உன் புருஷன் என்னையும் சேர்த்துல கூட்டிட்டு போக நினைக்கிறான். பைத்தியக்காரி. அவ வாழ்க்கைய அவளே தொலைச்சுக்கிட்டா. உனக்கு எத்தனை வாட்டி தான் சொல்றது பொறுக்கி நோய? இப்படி வெக்கமே இல்லாம நான் போட்டுக்க துணிக்கு மேட்சா நீனும் போட்டுட்டு வந்து புறம்போக்கு. சில ஸ்கூல் டீச்சர் இன்னைக்கு பேச்செல்லாம் பறக்குது. ஒரே ஒரு தடவை மட்டும் எனக்கு ஓகே சொல்லு. சிக்கடாக்க மாட, தங்கச்சிக்கு புருஷனா போயிட்ட. வேற எவனாச்சும் இருந்தான் சின்னரம் செருப்பு பிஞ்சிருக்கும். அவ வீட்டுல 4 மாசம் குழந்தைய கொடுத்துட்டு புறம்போக்கு. ஒன்னெல்லாம் அவ வேற சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்க. என் தங்கச்சி மூஞ்சி தாண்டி தாண்டா உன்னை விட்டு வச்சுட்டு இருக்கேன். இப்ப மட்டும் யாருக்கிட்டே என்ன உதவின்னு கேட்டேன்னு வச்சுக்கேன், உன்னை போட்டு கும்மி எடுத்துருவாங்க. இருந்தாலும் வீட்டுல போய் அவளை சமாளிக்க முடியாதேன்னு பாக்குறேன். அடியே, நான் என்ன வருஷம் முழுக்கவா கேக்குறேன்? ஒரு தடவை தானே. என் ஆசைக்கு ஒரு தடவை ஓகே சொன்னீங்கன்னா என்ன குறைஞ்ச போயிருவ? ஒரே ஒரு தடவை உன்னை ஆசை தீர அனுபவிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் என் உடம்பு கேட்காதுல்ல. வேண்டாம், சொல்லி போயிரு. என்ன டீச்சர், ஏதாவது பிரச்சனையா? இதோ வந்துட்டார்ல ஹீரோ. பாஸ், அதெல்லாம் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க வந்த வழியை பார்த்து போறீங்களா? டேய் கொய்யடு பாடா. இதன உன்னோட இன்னொரு ஆளா? பெரிய உத்தமி பத்தினி மாதிரி நடிச்சிட்டு இருந்தா விஷயத்த தலையிட நீ வேண்டா. ஃபர்ஸ்ட் கொய்யடு, எதா இருந்தாலும் அதுக்கப்புறம் பேசிக்கோ. என்ன இவன் ஓவரா லந்தடிச்சிட்டு இருக்கான்? எதா இருந்தாலும் வீட்டுக்கு தானடி வருவேன், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். ஓகே பாஸ், அப்ப நான் கிளம்புறேன், நீங்க பாத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல சார், ரொம்ப தேங்க்ஸ். ஓ, வாங்களே ஒரு டீ சாப்பிடலாம். இல்லைங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க அதான். இல்ல பரவாயில்லங்க. கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிட்டா அது கொஞ்சம் குறையும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். கஷ்டமா இருந்தா சொல்லலாம், இது ஒரு இம்சங்க. ஓ, இட்ஸ் ஓகே, சாரி. இல்லங்க, ஒரு காலத்துல என்ன லவ் பண்றேன்னு என்னையே சுத்திட்டு இருந்தான். அப்படின்னா எக்ஸ் இல்ல? அப்படி இல்ல, நான் அவனை விரும்பல. ஆனா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். சின்ன பொண்ணா இருக்காளே,
நம்ம ஸ்கூல்ல 2-3 வருஷமா வேலை பார்க்கறா. இவ வயசை பார்த்தா எப்படியும் ஒரு டிகிரிக்கு மேல வாய்ப்பே இல்லை. இவளை எப்படி அம்மா வேலைக்கு எடுத்துப்பாங்க? ஆமா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எம்எஸ்சி எம்எட். என்ன எம்எஸ்சி எம்எடா? அன்பிலீவபிள். இன்ஃபேக்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் போல இருக்கீங்க. எனக்கு நம்பவே முடியல. அப்படிங்களா? 29 நடக்குது. நான் ஹாதி, அவங்க ஸ்கூல். தெரியும், எங்க பிரின்சிபல் மேமோட மூத்த பையன். லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். ஷேர். அப்புறம் நீங்க அவரை அவாய்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அவனை வீட்ல இருந்து பேக் பண்ணிருங்க. நீங்க சொல்றது சரிதான். நானும் அததான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா என் பேச்ச எங்க சார் கேக்குறாங்க? என் சின்ன தங்கச்சி காலேஜ் போறா, இவன் கண்டபடி வீட்டுல இருக்கான். அந்த பொண்ணு மனசு கெட்டு போயிருமோனதான் எனக்கு பயமா இருக்கு. அதோட வீட்டுக்கு போனாலே ரொம்ப டென்ஷன்பா. ஸ்கூல்ல தான் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். ஓ கூல்பா, எல்லாம் சரியாயிரும், நம்பிக்கையா இருங்க. நான் உங்களை வீட்டுல ட்ராப் பண்ணிடவா? இல்ல சார், பரவாயில்ல, நான் நடந்து போயிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னீங்க, ஆனா சார்னு கூப்பிடுறீங்களே. டேய் ஆதி, நீ என்னவோ கொஞ்சம் வலிகிற மாதிரி இருக்கோ? இருக்காது, நான் எவ்வளவு தெரபிஸ், எனக்கு வளைஞ்சு பேசலாம் தெரியாதுப்பா. என்ன சொல்றீங்க? அப்ப உங்களை பேர் சொல்லி கூப்பிடலாமா? எங்க கண்டிப்பா கூப்பிடலாங்க. அப்ப உங்க பேரு? ஆதி, ஆதித்யா. நீங்க ஆதினே கூப்பிடலாம். ஆதி, இந்த பிரச்சனையை நான் இது வரைக்கும் யார்கிட்டயே சொன்னதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கேன். ஏன் தெரியுமா? ஏன்? ஏன்னா நீங்க இதை கேட்டு கோவப்பட மாட்டீங்க, என் வீட்டுல சண்டை போட மாட்டீங்க. ஓ, எனக்கு ஒரு லூச ஃப்ரெண்ட் இருக்கா, அவளுக்கு மட்டும் இது தெரிஞ்சு அந்த முத்துவை தோலை உரிச்சு காய போட்டுருவா. எனக்கும் அப்படிதாங்க ஆசை வருது. ஆனாலும் உங்க நிலைமையை பொறுத்துதான் அவனை விட்டுட்டே போறேன். முத தடவை பார்த்த உடனே என்னை இவ்வளவு புரிஞ்சுக்கிட்டீங்களே. போலாமா? போலாமே.